Hi friends, இந்த வீடியோவில் கூட்டு வட்டிக்கான ஃபார்முலாஸ் பார்த்துடலாம். அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலாஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆண்டுக்கு ஒரு முறை மொத்த தொகை கேட்டாங்கன்னா A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/100 த ஹோல் பவர் n. ஓகேங்களா? அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போம்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு A மைனஸ் P, அதாவது ஆண்டு மொத்த தொகை மைனஸ் அசல். அடுத்து அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கேட்டாங்கன்னா A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/200 த ஹோல் பவர் 2n. அடுத்து கால் ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கேட்டாங்கன்னா P இன்ட்டு 1 + R/200 த ஹோல் பவர் 4n. அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் வட்டி வீதம் மாறுகிறது எனில், ஒவ்வொரு வருஷம் வட்டி வீதம் மாறி மாறி கொடுக்குறாங்க அப்படின்னா A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + A/100 இன்ட்டு 1 + B/100 இன்ட்டு 1 + C/100. அதாவது ABCங்கிறது என்னன்னா வட்டி வீதம், மாறுகிற வட்டி வீதம். ஓகேங்களா? அடுத்து வருடம் பின்னத்தில் இருந்தால் மொத்த தொகை. வருடம் நம்மளுக்கு பின்னத்தில் கொடுத்துட்டாங்கன்னா பின்னத்தில் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா பாருங்க. அதாவது இங்கே பாருங்க, கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க A இன்ட்டு B/Cன்னு கொடுத்துருக்காங்கன்னா A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் A. ஏங்கிறது இங்கே சைடில் இருக்கிறது. அடுத்து இன்ட்டு 1 + B/C இன்ட்டு R/100. இந்த B/C அப்படியே எடுத்து எழுதி இன்ட்டு R/100. அடுத்து பாருங்க, 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையேயான வேறுபாடு. இப்போ 2 வருஷத்துக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கு இடையான வேறுபாடு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு P இன்ட்டு R/100 த ஹோல் பவர் 2, அதாவது P/R/100 த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வேறுபாடு கேட்டாங்கன்னா கூட்டு வட்டி மைனஸ் தனி வட்டி ஈக்குவல் டு P இன்ட்டு R/100 தி ஹோல் ஸ்கொயர். அடுத்து 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, அதாவது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் கேட்டிருந்தாங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு P இன்ட்டு R/100 தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 + R/100. இவ்வளோதாங்க. இந்த ஃபார்முலா ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபார்முலா படிக்காமல் ஷார்ட்கட்டில் போடுறது பார்த்தீங்கன்னா ஒரு சில சம்முக்கு தான் இதாக இருக்கும். நம்ம எத்தனை சம்முக்கு ஷார்ட்கட் வச்சுக்க முடியும் சொல்லுங்கள்? நம்ம இந்த 7 ஃபார்முலாவை மட்டும் மைண்ட் செட் பண்ணிட்டு பாருங்கள், சூப்பராக கூட்டு வட்டி போட்டுடலாம். தேங்க்யூ.